இலத்திரனின் ஏற்றத்தை திருத்தமாக துணிஞ்சவர். இலத்திரனின் ஏற்றத்தை துணிஞ்சவர் மெலிக்கன். சரியா? இலத்திரனின் ஏற்றத்தை துணிஞ்சவர் மெலிக்கன். ஆன்சர் 2. அப்ப ரதபோர்ட்டை பற்றி என்ன பேர் என்ன தெரியும் உனக்கு? இனித்தான் ரதபோர்ட்டை பற்றி கணக்கா பார்க்க போறான். ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், புரோத்தனை கண்டுபிடிச்சவர் ரதபோர்ட். சரியா? ரதபோர்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒன்று புரோத்தனை கண்டுபிடிச்சவர். 2வது நாங்க படிச்சதுக்கு புரோத்தன் கம நியூட்ரனுக்கு பெயர் வச்சது இதுதான், இவர்தான். நியூட்ரனுக்கும் புரோத்தனுக்கும் பெயர் இட்டது ரதபோர்ட் தான். இனி நாங்க படிக்க போறோம் அங்கால. சரியா? அணு மாதிரி முன்வைக்கப்பட்டது ரதபோர்ட்டாலையா? அணு மாதிரி உரு. சரியா? அணு மாதிரி உரு. அதே மாதிரி கெட்டு மாதிரி கருவை பற்றி கருவுக்கு ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டது. சரியா? ரதபோர்ட்டால. அதுலயும் முதலாவது கரு மாதிரி முதலாம் கரு மாதிரி முன்வைக்கப்பட்டது ரதபோர்ட்டால. அப்ப ரதபோர்ட்டை பற்றி எழுதிக்கொள். ரதபோர்ட்டை பற்றி சரியா? ரதபோர்ட்டை பற்றி எழுதிக்கொள். சரியா? ரதபோர்ட் புரோத்தன் கண்டுபிடித்தவர். புரோத்தன் கம நியூட்ரனுக்கு பெயரிட்டவர். அணு மாதிரி முன்வைத்தவர். கெடு மாதிரி அணு மாதிரி முதலாம் முன்வைச்சது வேற. அணுவுக்கு ஒரு அமைப்பை கொடுத்தது. கோல் பந்து மாதிரி முதலா சொன்னது டாட்டன். எழுதுவோம். அதுக்கு பிறகு தொம்சன் முன்வைச்சவர். அது பிளம்புடிங் மாதிரி. அதுக்கு பிறகுதான் ரதபோர்ட் ஒரு அணுவுக்கு அமைப்பை சொல்லி இருக்கிறார். முதலா அணுவுக்கு அமைப்பை கொடுத்தவர் அல்ல. ஆனா கருவண்ட கதை வந்தது ரதபோர்ட்டாலதான். இந்த டாட்டன் கதையில கருவண்ட கதை இல்ல. தொம்சன் கதையிலையும் கருவண்ட கதை வரையில. அப்ப கருவண்ட கதையை முதலா சொன்னது ரதபோர்ட் தான். கருவுக்கு ஒரு அமைப்பை சொன்னதார் ரதபோர்ட் தான். நோட் பண்ணு. சரி, அதுல மெலிக்கன் தான் இந்த கேள்விக்கு ஆன்சர். மெலிக்கன் எப்படி இந்த பரிசோதனை இதை கண்டுபிடிச்சவர்னு கேட்டா எண்ணெய் துளி பரிசோதனை மூலமா. எண்ணெய் துளி பரிசோதனை நோட் பண்ணிக்கொள். சரியா? அந்த பரிசோதனை பற்றிய விவரம் உனக்கு பெருசா தேவையில்லைங்கிற பார்த்துட்டதுல. சரியா? எண்ணெய் துளி பரிசோதனை மூலம் அஞ்சு பார்த்தா காணும். பரிசோதனை விவரம் உனக்கு தேவையில்லை. சரியா? அப்ப இலத்திரண்ட ஏற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? மெலிக்கனால. அது எண்ணெய் துளி பரிசோதனை. நோட் பண்ணிக்கொள். மோஸ்ட்லியை பற்றி என்ன தெரியும்? மோஸ்ட்லி ஒரு விஞ்ஞானியை பற்றி ஒரு கழுதும். சரியா? மோஸ்ட்லியை பற்றி என்ன தெரியும் உனக்கு? சொல்லடா. மோஸ்ட்லி என்றெல்லாம் பாருங்க. அது பிரச்சனை இல்லை. தமிழ் திருப்பி அப்படித்தான் வரும். உங்களோட பேப்பர்ல விளையாக்க மோஸ்ட்லி என்று பெரும், சில கல்வியில மோஸ்ட்லி என்று பெரும். சரி, மாறி கல்வியை பார்த்துட்டேன். ரதபோர்ட்டை பற்றி எழுதிட்டு மோஸ்ட்லி. 3வது மோஸ்ட்லியை பற்றி என்ன தெரியும் உனக்கு? மோஸ்ட்லி சொல்லாப்ப. மோஸ்ட்லி என்ன செஞ்ச வேண்டாம்? மூலகங்கள் என்ற அணுவண்ண முன்வைச்சவர. சரியா? எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம். எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் நோட் பண்ணு. எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் அணுவண்ணை கண்டுபிடித்தார். அணுவன் கண்டுபிடித்தது இவர் தான். இவர் எக்ஸ் கதிர் நிறமாலைய கண்டுபிடிச்சது அல்ல. எக்ஸ் கதிர் நிறமாலைய பயன்படுத்தி அணுவன் கண்டுபிடிச்சது மோஸ்ட்லி. நோட் பண்ணு. எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் மூலகங்களின் அணுவண்ணை கண்டுபிடித்தார். எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் மூலகங்களின் அணுவண்ணை கண்டுபிடித்தார். அடுத்ததா மாஸ்டன் இருக்குல்ல, மாஸ்டன். இந்த 2 பரிசோதனைக்கு மெயினான ரதபோர்ட். மேலதிகமா 2 பேர் விரும்பினோம். ஒன்று கைகர். சரியா? ஒன்று கைகர், இன்னொன்று மாஸ்டன். அது ரதபோர்ட் மாணவர்கள். சர்பிக்கின்ற மாணவர்கள் போத். அடுத்தது பெக்கர். அதே மாதிரி சரியா? ரதபோர்ட் மாணவர்கள் கைகர், மாஸ்டன். அது ரதபோர்ட் அணு மாதிரி முன்வைக்கையும் கரு மாதிரி முன்வைக்கையும் அந்த பரிசோதனைக்கு கூட இருந்தாக்கெல்லாம் இந்த ரதபோர்ட் மாணவர்களான கைகரும் மாஸ்டனும். அப்ப மாஸ்டன் அணு மாதிரி இருக்க வரலாம், அல்லது கரு மாதிரி இருக்க வரலாம். சட்விக் என்ன சொல்லுவா? சட்விக்கு ஒரு காலம். சட்விக் நியூட்ரனை கண்டுபிடிச்சது மட்டும்தான் அவட்ட பிரச்சனையா? சட்விக் நியூட்ரன். சரியா? நியூட்ரனை கண்டுபிடித்தவர். அவ்வளவுதான். அப்ப ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் எழுத அடுத்த கேள்வியில் எத்தனை பேர் பாரு நீ. சரியா? எழுதியா? எல்லாம் நோட் பண்ணியாச்சா? சொல்லுங்க. ரதபோர்ட்டுக்கு 4 கதை சொல்லியிருக்கோம். சரியா? ரதபோர்ட் கதையில அணு மாதிரியோட சம்பந்தப்பட்ட இன்னும் 2 விஞ்ஞானி இருக்கணும். ஒன்று கைகர், இன்னொன்று மாஸ்டர். மோஸ்ட்லி எக்ஸ் கதிர் நிறமாலை மூலம் மூலகங்களின் அணுவனை கண்டுபிடித்தவர். இந்த அணுவன் நவீன ஆவர்த்தன அட்டவணைக்கு அடிப்படை. நவீன ஆவர்த்தன அட்டவணை அணுவன் அடிப்படையிலாம் முன்வைக்கப்பட்டது. அதனால இவரை நாங்கள் நவீன ஆவர்த்தன அட்டவணையோட தொடர்புடையாளர் கதைக்கலாம். மிக நெருங்கிய தொடர்புடையால் மோஸ்ட்லி தான். என்றால் அணுவன் அடிப்படையெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்க. நவீன ஆவர்த்தன அட்டவணையோட மிக நெருங்கிய தொடர்புடையவர் மோஸ்ட்லி கதைக்கலாம். சட்விக்கு ஒரே கதை நியூட்ரனை கண்டுபிடித்தவர். சரியா? சட்விக்கு ஒரே கதை நியூட்ரனை கண்டுபிடித்தவர். சரியா? சட்விக் நியூட்ரனை கண்டுபிடித்தவர். சரியா? அடுத்தது சரி பகலுக்கு வாங்க. அப்ப 25வது கேள்விக்கு நீ விட பிடிச்சிட்டா 2. 26வது கேள்வியப்பா. 27 இலத்திரனின் நேரத்தை பரிசோதனை மூலம் அளவறி முறையில் நிர்ணயித்தவர். முதல் கேள்வியில வந்ததானே. அப்ப அது மிலிக்கன். அப்ப ஆன்சர் 2. சரி, அதுல பாத்தீங்கன்னா குரூப்ஸ். இந்த குரூப்ஸை பற்றி என்ன தெரியுமா? சரியா? குரூப்ஸ். இதுல குரூப்ஸ் வந்திருக்கு. இதைத்தான் நான் உனக்கு சொன்னேன். குரூக். சரியா? குரூப் அல்லது சரியா குரூப்ஸ் கலைக்கலாம், பிரச்சனை இல்லையா? சரியா? ஆர் இவர். சரியா? வில்லியம் குரூக்.
அல்லது குரூப் சென்றுல வந்திருக்கு ரெண்டு மொழியாகல. தமிழ்ல வரைக்க ஆங்கில பேர் தமிழ்ல மாத்தி வரைக்க சின்ன சின்ன வித்தியாசம் பெறும். அது உனக்கு பழகிடும், கொஞ்ச நாள் கட்ட பழகிடுமா. சரியா இவரா கேத்தோட்டு பரிசோதனையை செஞ்சால கேத்தோட் கதிர் பரிசோதனைக்குரியாளா கேத்தோட் கதிர் பரிசோதனை. சரி, மிலிக்கனை பற்றி ஏற்கனவே வெளியாச்சு, ரதர்ஃபோர்ட்டை பற்றி ஏற்கனவே வெளியாச்சு, மோஸ்ட்லி என்று இருக்கிறார் எழுத்துப்புல மோஸ்ட்லிய பற்றி வெளியாச்சு. பரடே பின்னுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்ப்போம். பரடே இப்ப ஜெனரல் கெமிஸ்ட்ரியில பார்க்க மாட்டோம். இது மின் பகுப்பு விதிகள். சரியா, மின் பகுப்பு விதிகளை முன்வைச்சவரா, மின் பகுப்பு விதிகளை முன்வைச்சது பரடேயின் மின் பகுப்பு விதிகள் இருக்கு பின்னுக்கு. சரியா, பிசிக்கல் பாடத்திட்டத்துல வருமா, மின் ரசாயனம் என்ற பாடத்துல பரடேயின் மின் பகுப்பு விதிகள் வரும். அப்ப பரடே கலிகோள் மின் பகுப்பு விதிகள் முன்வைத்தார். பரடே மின் பகுப்பு விதிகள் முன்வைத்தார். சரி, அப்ப முதல் கேள்வியில் எழுதினாக்கள் கனவேர் வந்துட்டோம். புதுசா இந்த கேள்வியில 2 பேரை பற்றி எழுதிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு தடவை பற்றி உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தொகுத்துட்டு படிச்சாண்டா பேருந்து இது ஒரு எம்சி கூட தவறாம வரும். உங்களோட ஃபைனல் பேப்பர்ல முதலாவது எம்சிக்கு அநேகமா இதுக்கெல்லாம் வரும். சரியா, ஃபைனல் பேப்பர்ல முதலாவது எம்சிக்கு அநேகமா இதுக்கெல்லாம் வரும். கேள்வி செஞ்சு ஆடுனா சரியா. அப்ப இப்படி தொகுத்து காய்ச்சி கொண்டு போனீங்கடா சரியா. இந்த ஒரு எம்சிக்கு உனக்கு என்ன சொல்ல உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். 28வது கேள்வி, கதோட்டு கதிர் துணிக்கு ஒன்றில் உள்ள மின்னேற்றம் மேல வந்து இலத்திரன் என்று கேட்டவன் உனக்கு தெரியுமா. கதோட்டு கதிர் துணிக்கேண்டால கதோட் கதிர் என்றது இலத்திரனை குறிக்கும். அதான் முதல் நோட் பண்ணு. கதோட்டு கதிர் என்றதுக்கு மேல ஈ என்று போடு இலத்திரன். கதோட்டு கதிர் என்றது இலத்திரனை குறிக்கும். அப்ப கதோட்டு கதிர் துணிக்கு ஒன்றில் இருக்கத்தக்க மின்னேற்றம், மின்னேற்றம் விட ஏற்றம் தான் ஏற்றத்தோடு. அப்ப இலத்திரன் ஏற்றத்தை துணிக்கு யார் சொல்லுவாப்பாம், அது மிலிக்கன். சரியா, மிலிக்கன். சரியா, மிலிக்கன். சரியா, மிலிக்கனா கதோட்டு கதிர் துணிக்கையில இருக்கிற ஏற்றம், அதாவது இலத்திரண்ட மின்னேற்றம் இலத்திரண்டு ஏற்றம் ரெண்டு முறையே கதை தான். இலத்திரண்டு ஏற்றத்தை துணிஞ்சு வரா மிலிக்கன். நோட் பண்ணு, மிலிக்கன். இதுல பாத்தீங்கன்னா மிலிக்கன் வந்திருக்கா இல்லையே. மோஸ்ட்லிய பற்றி பார்த்துட்டோம், ரதர்ஃபோர்ட் பார்த்துட்டோம். சரி, தொம்சனை பற்றி பார்ப்போமா. தொம்சன் 3வது தொம்சன் இருக்கு. தொம்சனை பற்றி என்ன தெரியும் உனக்கு. இவர் தான் இலத்திரனை கண்டுபிடித்தவர். சரியா, இலத்திரண்ட ஈயின் கீழ் எம் விகிதம் மாறிலி என்று சொன்னதும் இவர் தான். இலத்திரண்ட ஈயின் கீழ் எம் விகிதம் பெருமானம் கண்டுபிடித்ததும் இவர் தான். எவ்வளவு பெருமானம், 1.76 தர 10 கூலோம் கிராம் -1. இந்த பெருமானத்தை அண்ணளவா. சரியா, இந்த பெருமானத்தை கண்டுபிடிச்சவர தொம்சன். அது மாறாத பெருமானம் என்று நிறுவினது. மாறிலி என்று சொன்னது யாருன்னு கேட்டாலும் அவர் தான். சரியா, அண்ணளவா இப்படி வரும். வேறு என்ன செஞ்சவர், அணுவுக்காக ஒரு அமைப்பு முன் வச்சிருக்கிறார். அணு கட்டமைப்பு. கருவுக்கு சொல்லல, அணுவுக்கு சொல்லுவர அணு கட்டமைப்பு அல்லது அணு மாதிரியோடு. இவற்ற அணு மாதிரியோடு நாங்க பார்க்க போறோம். இவற்ற அணு மாதிரிக்கு பெயர் பிளம்ஸ். சரியா, புட்டிங் மாதிரி பிளம்ஸ் புட்டிங் மாடல். சரியா, பிளம்ஸ் புட்டிங் மாடல், பிளம் புடிங் மாதிரி நோட் பண்ணிக்கொள். சரியா, தொம்சனை பற்றி இவ்வளவு அறிஞ்சிருக்கணும்னா அப்ப அதுல பாத்தீங்கன்னா முதலாவது 28ல மோஸ்ட்லி, அது நான் முதல் காய்ச்சிட்டேன். மோஸ்ட்லி தான் அணுவண்ணை கண்டுபிடிச்சவர். எக்ஸ் கதிர் நிறமாலையை பயன்படுத்தி மூலகங்களின் அணுவண்ணை கண்டுபிடித்தவர் தான் மோஸ்ட்லி. ரதர்ஃபோர்ட் பார்த்துட்டோம், தொம்சன் பார்த்துட்டோம், மாஸ்டன் பார்த்தனாங்களே. இந்த ரதர்ஃபோர்ட் இந்த அணு மாதிரி கரு மாதிரி துணியில பரிசோதனை அதுக்குள்ள மாஸ்டருக்கும் தொடர்பு இருக்கு, கைகருக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப மாஸ்டரும் பார்த்தாச்சு. அப்ப உங்க கல்வியில ஒரு ஆள் தான் பார்க்க வேண்டிய ஏற்கனவே ஒரு கேள்வியில நாங்கள் எல்லா விஞ்ஞானியும் பெற்று தோத்தபடியா அதே கதை பிறகு அதே மாதிரி கேள்வி பார்த்தேன். வேற ஆண்டு ஒரு பக்கத்துல இருக்கு. அடுத்த வருஷம் பிறக்க உனக்கு என்ன புது விஞ்ஞானி நடந்திருக்கிறேன். ஏற்கனவே பழக்கப்பட்ட விஞ்ஞானிகள் எனக்கு நடந்திருக்காங்க. அப்ப என்ன இப்ப பாத்துருக்கோம் 28வது கேள்வி. அதுல எல்லா விஞ்ஞானியும் பார்த்தாச்சு. ஆனா ஆன்சர் 5. உனக்கு மிலிக்கன் வரணும். ஆனா அவன் மிலிக்கன் தெரியல. ஆகவே அதுக்கு ஏற்ற ஆன்சர் 5. சரியா, 28 முடிஞ்சு. 29வது கேள்வியப்ப இந்த மின்னேற்றம் கீழே திணிவு. மின்னேற்றம் என்றது சொல்லுவாப்பம் ஏற்றம் தான். ஏற்றம் கீழே திணிவுன்றது நாங்கள் எம்மன்று குறிக்கினாலே ஈயின் கீழ் எம் விகிதம் ஆற்ற இலத்திரன் அல்லது கெதோட்டு கதிர் ரெண்டும் ஒரே கதை. கெதோட்டு கதிரும் இலத்திரனும் உண்டு. இந்த கெதோட்டு கதிர்களுடைய ஈயின் கீழ் எம் விகிதம் பெருமானத்தை கண்டுபிடித்தவர் யார் சொல்லுவோம், தொம்சன். ஆன்சர் தொம்சன். சரியா, தொம்சனே படித்துக் கொள்ளலாம். அநேகமான கல்வியில தொம்சன் தான் பெறும். சில கல்வியில ஜே தொம்சன் பெறும். அது சிக்கலில் உனக்கு ஆங்கில பேர் வந்து நிறுத்தி தான் கண்ட பேர் அப்படித்தான் போறது. உனக்கு கடைசியா முக்கியமாக குறிப்பிட்ட பேரை பார்த்தா காணும். அப்பா அந்த தாத்தாண்ட பேர் எல்லாம் நீ படிக்க தேவையில்லையா. சரி, அப்ப தொம்சன் இந்த கல்வியில தொம்சன், வேற கல்வியில ஜே தொம்சன் வந்திருக்கு. சரி, அப்ப எத்தனை ஆன்சர் பாதாவன் விவரத்தான் சொல்றான்டா. ஆன்சர் 3. அப்படியா, ஆன்சர் 4. ஜே தொம்சன் ஆன்சர் 4. அதுல நாங்கள் ஆறார பற்றி பார்க்கணும். குரூக்ஸ் வந்து கதோட்டு கதை பரிசோதனைக்கு வந்துட்டார், எழுதிட்டேன். மிலிக்கன் 22 ஏற்றத்தை துணிஞ்சர் எழுதியாச்சு. 3வது கைகர் மாஸ்டர் இருக்கல்லோ, அதுதான் ரதர்ஃபோர்ட்டின் மாணவர்கள் இந்த ரதர்ஃபோர்ட்டின் அணு மாதிரி கரு மாதிரி முன்வைக்கப்பட்ட பரிசோதனையோட தொடர்புடையாக்கள் வேணுமென்றா எழுதி கொள்ளலாம். கைகரம் மாஸ்டர் அல்பா சிதறல் பரிசோதனை. ரதர்ஃபோர்ட் இந்த அணு கட்டமைப்பு அல்லது கருவுக்கு ஒரு கட்டமைப்பு கொடுத்த பரிசோதனை இருக்குதானே,
அது அல்பா சிதறல் பரிசோதனை அல்லது பொட்டகட்டு பரிசோதனை, பொட்டகட்டு பரிசோதனை, பொன் இதழ் பரிசோதனை கேட்பான். அது பார்த்தா விளங்கு. இதோட தொடர்புடையாக்கெல்லாம் கைகரம் மாத்தணும். சரியா? ரதர்ஃபோர்டின் அல்பா சிதறல் பரிசோதனை அல்லது பொட்டகட்டு பரிசோதனை அல்லது பொன் இதழ் பரிசோதனையோட தொடர்புடையாக்கள் தான் கைகரம் மாத்தணும். சரி, அடுத்தது 4வது தோம்சன். அவரை பற்றி ஏற்கனவே பக்கத்தில் இருக்கிறார். சட்விக் அவரை பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு. நியூட்ரனை கண்டுபிடிச்சவர் தானே. அது ஆன்சர் என்ன? ஆன்சர் 4வது செய்தா 30வது கல்விக்கு தான் 30வது கல்வி. 30வது கல்வி கூட ஒன்றும் விடாம முழு விளக்கமும் பார்த்து கொண்டு போறோம். நாங்கள் நோட்ஸா படிக்கிறத விட கேள்வியோட படிக்கலாம் கூட. அதுதான் பிரயோசனப்படும். நோட்ஸை வந்தியா வீட்டை இருந்து பாடமாக்கி ஒரு பிரயோசனம் இல்லை. நான் கதை கேட்க உனக்கு விட வரும். எக்ஸாம் செய்ய மாட்டேன். எக்ஸாம் வந்து பேப்பர் இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த பேப்பரா செய்யணும். இது ஒரே மாதிரி இப்ப கேள்விகள் அடுத்தடுத்து வருது. ஒரே பட்டன்ல கேள்வி அடுத்தடுத்து வரைக்கும் உனக்கு ஈஸியா பிடிபடும். கவனித புள்ளிகள் குறைவா இருக்கும். உனக்கு இதை செஞ்சுட்டு நீ நெருப்பண்டி யோசிக்க கூடாது. நோட்ஸை படிச்சுட்டு சாதிக்கிறாது. பிறகு பேப்பர் வேலை தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். கேள்வி தான் செஞ்சு பார்க்கணும். கேள்வியோட விளக்கம் மாதிரி பார்க்கணும். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி கேள்வி செஞ்சா உனக்கு கொஞ்சம் மனசுல பதிகிற தன்மை கூட. சின்ன சின்ன மாற்றங்களோட கேள்வி அடுத்தடுத்து வரைக்க அந்த நுணுக்கங்கள் பிடிபடும். கவனித புள்ளிகளை தவிர்த்து கொள்ளலாம். ஆனா இதுக்கு அடுத்த கட்டம் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல ஒரு கேள்வி இலத்திரனுக்கு வந்து அடுத்த கேள்வி ஐதரசன் சமாளிக்க போயிடும். அடுத்தது அயனாக்க சக்திக்கு வந்துடும். அப்படி கேள்வியில செய்து பார்த்துட்டு போனா தான் சரியா உனக்கு கட்டாயம் சக்சஸா முடியும். உலக உனக்கு இன்னொரு வேலை திட்டம் இருக்கு. இந்த டியூட் செஞ்சு பார்த்து உன்னை தயார்படுத்தினதுக்கு பிறகு பேப்பரா செஞ்சாதான் முழுமையடைவ. சரி, இப்ப எத்தனாவது கேள்வி கட்டினா 30வது கேள்வி. இலத்திரனின் ஈன்கீழ் எம்பிகிதம் பெருமானத்தை பரிசோதனை மூலம் துணிஞ்சவர் யாரா? இலத்திரண்டா மின்னேற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான வீதம் அல்லது ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான வீதம் அல்லது ஈன்களின் வீதம் இதை துணிஞ்சவர் யார? தொம்பன். அப்ப 30வது கேள்விக்கு தொம்பன் இருக்கிறாரா? இல்ல. ஆகவே ஆன்சர் அஞ்சு. ஆனா அதுல சொல்லப்பட்ட ஆக்களை பற்றி ஒரு பாப்பமா. மிலிக்கன் பார்த்தாச்சு, குரூக்ஸ் பார்த்தாச்சு, ரதபோட் பார்த்தாச்சு, மாஸ்டன் பார்த்தாச்சு. பாத்தியோ 4 கேள்வி பார்த்தது ஒண்ணும் வந்ததெல்லாம் ஏற்கனவே பார்த்த விஷயமா தான் கிடக்கு. சரி,